மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படிங்கிற பழமொழியை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் அரசியலே வேண்டாம், நான் சினிமாவில் மட்டும் நடிச்சுக்கிறேன், என்னால யாரும் பாதிக்க கூடாது அப்படின்னு அரசியலை விட்டு ஒதுங்கி சினிமாவில் மட்டும் நடிச்சுக்கிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி தவறான விஷயத்த சொல்லி இப்போ ரஜினியோட ரசிகர்கள் மட்டுமில்லாம ரஜினியோட கோபத்துக்கே ஆளாயிருக்கிறாரு. தாவேக்காவோட மூத்த நிர்வாகியா இருக்கிற ஆதவ் அர்ஜுனா கடந்த 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டத்துல கலந்துகிட்ட அக்கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு பிரபலமான நடிகரா இருந்து அரசியலுக்கு வர நினைச்சவர் ரஜினிகாந்த் தமிழக அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தையே மாத்தணும் அப்படின்னு விரும்பினாரு. ஆனா இதே திமுக குடும்பம் ரஜினிகாந்துக்கு பல மிரட்டல்களை கொடுத்தது அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரை அரசியலுக்கு வரவிடாம பார்த்துக்கிட்டது இந்த திமுக குடும்பம். அவர் மட்டும் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா பெரிய அளவுல ஒரு பிரபலமான தலைவராக ஆயிருப்பாருன்னு சொல்லியிருந்தாரு. கடைசியில ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராம ரெட் ஜெயின் தயாரிப்பிலேயே நடிக்க போயிட்டாரு. ரஜினிகாந்த் மீது தாவேகா கட்சிக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை. ஆனா மிரட்டலை சமாளிக்கக்கூடிய மன வலிமை விஜய் கிட்ட மட்டும்தான் இருக்கு, அது ரஜினிகாந்த் கிட்ட இல்ல அப்படின்னும் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. இது ரஜினி ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திருந்துச்சு. தமிழக அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் விரும்பின ரஜினிகாந்துக்கு திமுக பல மிரட்டல்களை கொடுத்தது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்த நிலையில காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு அவருக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்கும் ஆதவ் அர்ஜுனா சமீபத்துல என்னை பத்தி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. அவருடைய அவதூறு கருத்தை கண்டிச்சு எனக்கு ஆதரவா குரல் கொடுத்து தமிழக சட்டசபை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக காங்கிரஸ் தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் ரகுபதி, தனஞ்சயன், திரையுலக நண்பர்கள் ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், புகழேந்தி, நக்கீரன் கோபால், ஜானகியா, ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஊடகத்துறையினர் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கடைசியில் என்ன போட்டிருந்தாருன்னா, காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும், வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழக மக்கள், ஜெய்ஹிந்த் அப்படின்னு ரஜினிகாந்த் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய கூட்டணிக்கு வர செய்ய முயற்சிகள் தீவிரமா நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. திரைமறைவுல இதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இருந்த போதிலும் அந்த பேச்சுவார்த்தை இப்போ முடிவுக்கு வந்துட்டு. அதற்கு முக்கிய காரணமே இந்த ஆதவ் அர்ஜுனா தான். அவர் சொன்ன சில கருத்துகள் தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய மாற்றத்தையே நடத்தி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல சீக்கிரமாவே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது, அதாவது அடுத்த மாசம் நடைபெற போகுது. இந்த முறை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சி என 4 முறை போட்டி நடைபெற இருக்குது. இந்த தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வர தீவிரமான முயற்சிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கான திரைமறைவு பேச்சுகள் நடந்ததாகவே சொல்லப்பட்டன. இப்போது அந்த முயற்சி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி தாவேகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இதற்கு முக்கிய காரணம் சொல்றாங்க. அதற்கு முன்பு வரை விஜய் குறித்து அமைதி காத்து வந்த பாஜக தலைவர்கள் கூட இப்போ நேரடியாகவே தாவேகா கட்சியை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த சில வாரங்களாகவே தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆளும் திமுகவுக்கு எதிரான பலமான கூட்டணி அமைக்க பாஜக இந்த முயற்சியை எடுப்பதாகவே சொல்லப்பட்டுச்சு. அதிமுகவுக்கு இதுல உடன்பாடே இல்லை அப்படின்னாலும் பாஜக இந்த முயற்சியை தீவிரமா கையாண்டாங்க. இதற்காக விஜய்க்கு துணை முதல்வர் பதவி பிளஸ் 50 தொகுதிகள் கூட கொடுக்கிறதுக்கு பாஜக ரெடியா இருந்ததாகவே சொல்லப்பட்டுச்சு. இருப்பினும் முதல்வர் பதவிதான் வேண்டும் அப்படிங்கிறதுல விஜய் மிக தெளிவாகவே இருந்திருக்கிறாரு. இந்த தகவல்களை தாவேகாவினர் மறுத்துட்டே வந்தாங்க. இருப்பினும் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விஜயின்
டெல்லி பயணம் சிபிஐ முன்பாக 2 நாளைக்கு முன்னாடி ஆஜராகிறது. அந்த ஆஜரான போதுல கூட்டணி குறித்த வியூகங்கள் உச்சத்தை அடைஞ்சிச்சு. இந்த சூழலில் தான் தாவேகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய வகையில சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. இது கூட்டணி யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருச்சுன்னே சொல்லலாம். அதாவது சில நாட்களுக்கு முன்பாக அவர் அளித்த பேட்டியில திமுக குடும்பத்தாரால் அச்சுறுத்தப்பட்டதாலேயே ரஜினிகாந்த் அரசியல்ல இருந்து விலகினார் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. ஆனா திமுகவை எதிர்த்து விஜய் நிற்பதாகவும் விஜயின் மன வலிமை அந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னு போலும் பேசியிருந்தாரு. இவரது இந்த கருத்துக்களை சர்ச்சைக்குரிய வகையில காரணமா இந்த கூட்டணியே இல்லாம பண்ணிருச்சு. விஜயை புகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரஜினியை அவமானப்படுத்தும் வகையில பேசிவிட்டதாகவே ரஜினி ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பிறகு அரசியல் தலைவர்களும் இதற்கு கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்களை நாகரிகமற்றவை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட கடுமையா சாடி இருந்தாரு. ரஜினிகாந்தின் ரசிகர் பட்டாளத்தை ஈர்க்கும் வகையில் அவருக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மேலும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மதிக்கப்படும் சினிமா பிரபலம். அவரது புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசுவது ஏற்க முடியாதது. அரசியலுக்கு வருவது என்பது தனிநபர் உரிமை. அரசியலுக்கு வராமல் இருக்க ரஜினி சொன்ன காரணங்கள் மதிக்கப்பட வேண்டும். அந்த கருத்துக்கள் அநாகரிகமானது அப்படின்னு சாடி இருந்தாரு. ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சை பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ரஜினிகாந்தின் மதிப்பையும் மன வலிமையும் புகழ்ந்த அண்ணாமலை 50 ஆண்டுகளுக்கு மேலாக உச்சபட்ச நிலையில் நீடிப்பது அசாதாரணமான மனவலிமையின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தவிர மத்திய அமைச்சர்கள் எல் முருகன், தமிழக அமைச்சர் திமுகவை சேர்ந்த தமிழக அமைச்சர் ரகுபதி, தொல் திருமாவளவன், எஸ்பி வேலுமணி, தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் என பலரும் ஆதவ் அர்ஜுனாவை கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் இதுவரைக்கும் பெரிதாக பாஜகவினர் கடுமையா விமர்சனம் பண்ணவே இல்லை. ஆனா இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக கூட்டணி பேச்சு முழுமையாக நின்று விட்டதாகவே தெரிகிறது. சுமார் 30 ஆண்டுகளாக அரசியல் பிரவேசம் குறித்து சஸ்பென்ஸ் காத்த ரஜினிகாந்த் உடல்நல பாதிப்பு காரணமாகவே கடந்த 2020ஆம் ஆண்டுல அரசியலுக்கு வரப்போதல அப்படின்னு திட்டவட்டமாகவே அறிவிச்சிருந்தது எல்லாருக்கும் தெரியும். தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு ரஜினிகாந்த் கண்டனம் தெரிவிச்சிருக்கிற நிலையில இதுக்கு என்ன பிரச்சனை, அதாவது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் சொன்ன காக்கா கழுகு கதை தற்போது வைரலாகி வருது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி சொன்ன கருத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். காட்டுல எல்லா பறவைகளும் இருக்கும், காகம் கழுகு என எல்லாமே இருக்கும். காகம் எப்போதும் மற்ற பறவைகளை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பா கழுகு அமைதியாக பறந்துகிட்டு இருக்கும் போது காகம் அதன் பின்னால் சென்று அதை கொத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா கழுகு அதை பதில் கொடுக்காது, கோவப்படாது. மாறாக கழுகு தனது சிறகுகளை விரித்து இன்னும் உயரமாக பறக்க தொடங்கும். கழுகு உயர பறக்க பறக்க அதன் உயரத்தில் உள்ள ஆக்சிஜன் குறைவால காகத்தால அங்கே நீடிக்க முடியாது. தானாகவே மூச்சு திணறி காகம் கீழே விழுந்துடும். எனவே உங்களை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காம உங்க வேலையில கவனம் செலுத்தி உயிரை பயர்ந்துகிட்டே இருங்க அப்படின்னு ரஜினிகாந்த் அறிவுரை சொல்லியிருந்தாரு. ரஜினிகாந்த் இந்த கதையை சொன்னதும் சமூக வலைதளங்கள்ல ரஜினி ரசிகர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் இடையே மோதல் வெடிச்சது. இதையடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது, மற்றவர்கள் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி காகம் பார்ப்பான் அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இதற்கு பதிலடி கொடுத்த விஜய் ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வளர்ந்து வருவதை பிடிக்காம ரஜினி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாங்க. சில மாதங்களுக்கு பிறகு நடந்த லியோ வெற்றி விழாவுல விஜய் பேசும்போது என்ன சொன்னார்னா, காட்டுல ஒருத்தன் வேட்டைக்கு போனா ஆனா அங்க காகம் கழுகு எல்லாமே இருக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. அவர் கழுகு அப்படின்னு சொன்ன போதே அரங்கம் அதிரத்தா செஞ்சது. இது ரஜினிக்கு விஜய் கொடுத்த கவுண்டர் அப்படின்னு பார்க்கப்பட்டது. இந்த விவகாரம் முக்கிய நிலையில தான் லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவுல ரஜினிகாந்த் இதற்கு நேரடியாவே விளக்கம் கொடுத்திருந்தாரு. அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் சொன்ன கதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நான் விஜய சொன்னதாக பரவிய செய்தி எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. விஜய் என் கண் முன்னால வளர்ந்த பையன். அவர் இன்னைக்கு இந்த உயரத்திற்கு வர அவர் பட்ட உழைப்பு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் விஜயும் எப்போதும் நல்ல நண்பர்கள் தான்.
தயவு செஞ்சு ரசிகர்களை எங்களை ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. இதையடுத்து ரஜினி விஜய் ரசிகர்களுக்கிடையே கருத்து மோதல்கள் அவ்வப்போது வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இந்த நிலையில தான் திமுகவின் மிரட்டலால தான் ரஜினி அரசியலுக்கே வரல அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்துக்கு ரஜினி நேற்று பதிலடி கொடுத்தது இல்லாம மறுப்பும் தெரிவிச்சிருக்கிறாரு. கோவையை சேர்ந்த பிரபல லாட்டரி சீட்டு அதிபரான மார்ட்டின் மகளான தேசிய இந்த ஆதவ் அர்ஜுனா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதனால அமலாக்கத்துறை மார்ட்டின் வீடுகள்ல சோதனை நடக்கும் போதெல்லாம் ஆதவ் அர்ஜுனா வீடுகள்லயும் சோதனை நடந்துகிட்டு தான் இருக்கும். பிரபல அரசியல் வியூகரான பிரசாந்த் கிஷோரோட இணைஞ்சு தமிழக அரசியல் களத்தையும் கணிச்சுட்டு தான் இருந்தாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா 2016, 2019 மற்றும் 2021 என தொடர்ச்சியாக 3 தேர்தல்கள்ல திமுகவின் அரசியல் வியூக வல்லுநராகவும் ஆதவ் அர்ஜுனா பணிபுரிந்ததாகவே கூறப்படுது. மேலும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பை நடத்திட்டு வந்து அதன் மூலமாக நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்தாரு. அந்த வகையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிகழ்வுகளை இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பு நடத்தி இருக்குது. அப்போது அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தால விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த ஆதவ் அர்ஜுனா. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்க்கும் வகையில பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாரு. திருச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரம்மாண்ட மாநாட்டை ஆதவ் அர்ஜுனா பொறுப்பேற்று நடத்தினாரு. இதன் மூலம் கட்சியின் நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அறியப்படும் பெயராகவே ஆதவ் அர்ஜுனா உருவானாரு. மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றதை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 10 துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக ஆதவ் அர்ஜுனாவை திருமாவளவன் நியமித்தாரு. கடந்த 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியாவே இருந்துச்சு. இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொது தொகுதியை கேட்டாங்க. அதுக்கு குறிப்பா கள்ளக்குறிச்சி தொகுதியில் வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனாவை நிறுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா திமுகவோ விடாப்பிடியாக பொது தொகுதியை வழங்க மறுத்துவிட்டது. அதனை தொடர்ந்துதான் திமுக மீது தொடர்ந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை ஆதவ் அர்ஜுனா கூற தொடங்கினாரு. தினந்தோறும் அரசியல் செயல்பாடுகளை விமர்சித்து எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சாரு. அதற்கு கடைசியா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மூலமாக திருமாவளவன் மற்றும் நடிகர் விஜய ஒண்ணு சேர்க்கறதுக்கு மேடை ஏற திட்டமிட்டாரு. ஆனா திமுகவை கடுமையா விமர்சித்த விஜயோடு மேடை ஏற திருமாவளவன் தயங்கினாரு. இந்த சூழல்ல தான் நடந்த சில 2 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற விழாவுல திமுக ஆட்சி மன்னராட்சி 2026ஆம் ஆண்டு முடிவுக்கு வரும் அப்படின்னு பேசி பரபரப்பை கழித்திருந்தாரு. இப்படிப்பட்ட பேச்சுக்கள் திமுகவுக்கு எதிராக இருந்ததால தான் அவர் தாவேகா கட்சிக்கு போயிருந்தாரு. இப்போ நடிகர் ரஜினிகாந்த பத்தி அவதூறு கருத்துக்களை தெரிவித்த ஆதவ் அர்ஜுனா நேற்று மன்னிப்பும் கேட்டாரு. ஆனா ரஜினிகாந்த் பேச்சு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வெளியிட்ட அறிக்கை பாத்தீங்கன்னா காலம் பேசாது ஆனா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதன் மூலமாக தாவேகா கட்சிக்கு ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத மறைமுகமாகவே சொல்லியிருக்காரு. 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் போராட்டத்துல கலந்துகிட்ட அக்கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு பிரபலமான நடிகரா இருந்து அரசியலுக்கு வர நினைச்சவர் ரஜினிகாந்த் தமிழக அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தையே மாத்தணும் அப்படின்னு விரும்பினாரு. ஆனா இதே திமுக குடும்பம் ரஜினிகாந்துக்கு பல மிரட்டல்களை கொடுத்தது அப்படின்னு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரை அரசியலுக்கு வரவிடாம பார்த்துக்கிட்டது இந்த திமுக குடும்பம். அவர் மட்டும் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா பெரிய அளவுல ஒரு பிரபலமான தலைவராக ஆயிருப்பாருன்னு சொல்லியிருந்தாரு. கடைசியில ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராம ரெட் ஜெயின் தயாரிப்பிலேயே நடிக்க போயிட்டாரு. ரஜினிகாந்த் மீது தாவேகா கட்சிக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை. ஆனா மிரட்டலை சமாளிக்கக்கூடிய மன வலிமை விஜய் கிட்ட மட்டும்தான் இருக்கு, அது ரஜினிகாந்த் கிட்ட இல்ல அப்படின்னும் ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. இது ரஜினி ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திருந்துச்சு. தமிழக அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாத்தணும் விரும்பின ரஜினிகாந்துக்கு திமுக பல மிரட்டல்களை கொடுத்தது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்த நிலையில காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு அவருக்கு நடிகர் ரஜினிகாந்த் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்புல இருக்கும் ஆதவ் அர்ஜுனா
சமீபத்துல என்ன பத்தி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். இன்னும் தேர்தலுக்கு ஒரு மாசம் தான் கால அவகாசம் இருக்குது. ரஜினி ரசிகர்கள் தாவிக கட்சிக்கு ஓட்டு போடுவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. நன்றி, வணக்கம்.